இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் சந்தித்த சவால்களையும் அவர் படைத்த சரித்திர சாதனைகளையும் பற்றி நாம் பேசி வருகிறோம். முக்கியமாக எப்படி தேசிய அரசியலில் ஒரு மகத்தான மாற்றங்களை கலைஞர் எப்பொழுதும் நிகழ்த்துபவராக இருந்தார், இந்த நாட்டினுடைய ஒரு வலிமைமிக்க ஒரு ஒன்றிய அரசு அமைய வேண்டும் என்பதிலும், அந்த அரசு சமூக நீதியின் பார்ப்பட்டு செயல்பட வேண்டும் என்பதிலும் கலைஞர் ஒரு சமரசமற்ற போக்கை கொண்டிருந்தார் என்பதற்கும் பல்வேறு விதமான சாட்சியங்கள் இருக்கின்றன. அதேபோல் மாநில உரிமைகள் சார்ந்தும் கூட அவர் ஒரு விட்டு கொடுக்காத இடையறாத ஒரு போராட்டத்தை அவர் தொடர்ந்து ஒன்றிய அரசோடு நடத்தி கொண்டிருந்திருக்கிறார் என்பதையும் நாம் வரலாற்றினுடைய பக்கங்களிலிருந்து பார்க்கிறோம். அந்த வகையில்தான் 2004ஆம் ஆண்டு பாஜக தலைமையிலான என்டிஏ அரசு வீழ்த்தப்பட்டு அந்த ஆட்சி முடிவுக்கு வந்து வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி அகற்றப்பட்டு காங்கிரஸ் தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி அரசு அன்றைக்கு பதவியேற்கிறது. அப்போது சோனியா காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அனைவரும் விரும்பிய போது அதற்கு சட்ட ரீதியான எந்த தடையும் இல்லை என்று அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களே கூறிவிட்ட பிறகும் கூட அவர் அந்நிய நாட்டவர் என்று சொல்லி பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய வெறி பிரச்சனையை எழுப்பியது. அந்த வகையில் அன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் மிக கண்ணியமாக சரி நான் பிரதமராக விரும்பவில்லை என்று சொல்லி பொருளாதார அறிஞரான மன்மோகன் சிங் அவர்களை அன்றைக்கு பிரதமராக நியமிக்கிறார். மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் என்பது பொருளாதார சீர்திருத்தங்களினுடைய பொற்காலமாக இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. இந்தியாவை உலகளாவிய பொருளாதார கட்டமைப்போடு இணைப்பதில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆற்றிய பங்கு என்பது மகத்தானது. அதையெல்லாம் நாம் வரும் நாட்களில் பேசுவோம். அந்த அரசு அமைந்தபோது கலைஞர் சில முக்கியமான கோட்பாடுகளை முன்வைத்தார் அந்த அரசினுடைய லட்சியங்களாக. என்னவென்றால், முதலாவதாக மதசார்பின்மை, அதாவது அனைத்து மதங்களுக்கிடையே சமத்துவம் பேணப்பட வேண்டும், மதவெறி சக்திகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதில் கலைஞர் திட்டத்தெளிவாக இருந்தார். ஒரு புதிய அரசு அவ்வாறு தான் அமைய வேண்டும் என்ற ஒரு அழுத்தத்தை அன்றைக்கு கலைஞர் அவர்கள் கொடுத்தார். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது பொருளாதார ரீதியாக ஒரு 8% வளர்ச்சியாவது நோக்கி இந்தியா செல்ல வேண்டும். அப்படி அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது அனைவருக்கும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடியதாக, பரவலாக வேலைவாய்ப்பை தருவதாக இருக்க வேண்டும் என்பதில் கலைஞர் உறுதியாக இருந்தார். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தொழிலாளர்கள், விவசாயிகள் இவர்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக அந்த அரசு இருக்க வேண்டும் என்பதிலும் கலைஞர் மிக தெளிவாக இருந்தார். அதற்கேற்ற சட்டங்கள் தான் உருவாக்கப்பட வேண்டும் என்று 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல மகத்தான திட்டங்கள் அன்றைக்கு உருவாக்கப்பட்டதில் இந்த UPA அந்த முதலாம் ஆட்சி காலம்தான் மிக முக்கியமாக இருந்தது. அதே போல் தகவல் உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதெல்லாம் அந்த காலகட்டத்தினுடைய மகத்தான சாதனைகள். 100 நாள் வேலை திட்டமும் தகவல் உரிமை சட்டமும் மிகப்பெரிய சரித்திர சாதனைகள் என்று சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பாலின சமத்துவத்தை பேணக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கு பாலின சமத்துவத்திற்கான பொருளாதார கொள்கைகள் உருவாக்கப்பட வேண்டும். பழங்குடிகள், அதே போல் பட்டியலினத்தவர், சிறுபான்மையினர் இவர்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதெல்லாம் புதிய அரசினுடைய லட்சியங்களாக இருக்க வேண்டும் என்பதில் கலைஞர் உறுதியாக இருந்தார். அன்றைக்கு திமுகவும் பங்கேற்ற அந்த கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு 15 அமைச்சர்கள் கிடைத்தார்கள் என்பது, தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் 15 பேர் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்பதும் இங்கு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்த பாமக உள்ளிட்ட கட்சிகளினுடைய 15 அமைச்சர்கள் பதவியேற்ற போது உண்மையில் ஒரு இந்திய அரசு ஒன்றில் தமிழ்நாட்டிலிருந்து 15 அமைச்சர்கள் சென்ற அந்த ஒரு மகத்தான சம்பவமும் 2014 நடந்தது. அது மாநில சுயாட்சிக்கு கிடைத்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரதிநிதித்துவமாக அது அன்றைக்கு அமைந்தது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதற்கு மிக முக்கியமான காரணமாக அன்றைக்கு கலைஞர் தான் இருந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் அந்த காலகட்டத்தில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி வரும் நாட்களில் நாம் பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள
ஒரு பயமும், நமக்குள்ள ஒரு பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன,
அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி வந்து அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிகவும் மிகவும் முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மனிதர்களுக்கு கோபப்படுவது, ஆசைப்படுவது, தேடுவது என்று பல்வேறு குணங்கள் உண்டு. இதில் இந்த ஆசை என்பது வித்தியாசமானது. அது ஒரே நேரத்தில் 2 காரியங்களை செய்யும். ஆசைதான் மனிதனை முன்னோக்கி தள்ளும். அதே ஆசை கொஞ்சம் கூடுதலாக ஆக்கிவிட்டால் மிக வேகமாக முன்னோக்கி தள்ளி ஒரு விபத்தையும் உண்டாக்கிவிடும். எனவே ஆசை இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியாது. ஆனால் ஆசைகளோடு மட்டுமே வாழவும் கூடாது. அப்படியானால் ஆசையை எப்படி ஒழுங்கு செய்வது? அளவறிந்து ஆசைப்படுங்கள் என்கிறார்கள். அளவு என்ன என்பதை யார் தீர்மானிப்பது? ஒவ்வொருவருக்கும் அளவு வேறுபடுகிறது. எந்த இடத்தில் ஆசைக்கு ஓர் அளவை, எல்லையை நாம் தீர்மானிக்க முடியும்? எனவே ஆசை என்பதை அளவு பற்றி என்று சொன்னால் அளவை தீர்மானித்தல் அத்தனை எளிதல்ல. ஆசைப்படாமலே இருக்கிற ஒருவன் எந்த செயலையும் செய்ய மாட்டான். ஆசை என்பது இயல்பானது, இயற்கையானது, இருப்பதில் எந்த பிழையும் இல்லை. அந்த ஆசை தேவைகளுக்கு உரியதாக இருக்கிறதா? அந்த ஆசை நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுமா? அந்த ஆசை நிறைவேற வேண்டுமானால் நாம் அதற்கு எப்படி திட்டமிட வேண்டும், அதற்கு எவ்வளவு உழைக்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் வெறுமனே ஆசைப்படுகிறவன் வெற்றி பெற முடியாது. அந்த ஆசையை இந்த புரிதல்களோடு ஏற்றுக்கொண்டால் ஆசை நம்மை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். ஏனென்றால் ஆசை தான் நம்மை செயல்பட தூண்டுகிறது. மிக வெளிப்படையாக அந்த உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவனுக்கு வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசை இல்லையானால் அவன் ஓடவே மாட்டான். வெற்றி பெற்றால் என்ன, தோல்வி அடைந்தால் என்ன என்று எண்ணுகிறவன் ஓட்டப்பந்தயத்திற்கு போக வேண்டிய தேவையே இல்லை. அந்த பந்தயம் என்பதே வெற்றியினுடைய இலக்கு தான். தேர்தலில் போட்டியிடுகிறவன் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கோடு தான் போட்டியிட வேண்டும். எல்லோரும் வெற்றி பெற முடியாது. எல்லோரும் வெற்றி பெறுவது என்பது ஒரு நாளும் இயலாது. ஒரு போர்க்கிடத்தில் 2 பேர் மோதிக்கொள்கிற நேரத்தில் சங்க இலக்கியத்திலே கோவூர்கிழார் சொல்லுவார், நீங்கள் இருவரும் ஒரே குலத்தை சார்ந்தவர்கள், சோழர்கள் 2 பேர் மோதிக்கொள்ளுகிறீர்கள், இருவீர் வேறல் இயற்கையும் அன்று. 2 பேர் வெற்றி பெறவே முடியாது, ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். அந்த ஒருவர் யாராக இருந்தாலும் தோற்று போகிறவனும் சோழன் என்பதால் யார் வென்றாலும் யார் தோற்றாலும் உங்கள் குலத்துக்குத்தான் அவமானம் என்பார். அப்படி எல்லோரும் வெற்றி பெற முடியாது. யாராவது ஒருவர் தான் தேர்தலில், ஓட்டப்பந்தயத்தில், படிப்பில், எல்லாவற்றிலும் யாரேனும் ஒருவர் அல்லது ஒரு சிலர் தான் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி எப்படி வந்து சேரும் என்றால், வெறுமனே ஆசைப்பட்டு கொண்டு வீட்டில் அமர்ந்திருந்தால் வராது. அதனுக்கு திட்டமிடுதல் என்பது அடிப்படை. எப்படி அந்த இடத்தை, இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று திட்டமிடுவது. திட்டத்தை மிகச்சரியாக சிலர் தீட்டுவார்கள், ஆனால் அதற்காக உழைக்க மாட்டார்கள். கையில் வெறும் திட்டத்தை வைத்துக்கொண்டு எதுவும் நடக்காது. திட்டம் வேண்டும். திட்டத்திற்கெல்லாம் முன்னால் ஒருவனுக்கு அதில் ஈடுபாடு வேண்டும் என்பதுதான் ஆசைப்பட வேண்டும் என்பதன் பொருள். ஈடுபாடு இருந்து, சரியான திட்டமும் இருந்து, அந்த திட்டத்திற்கேற்ப உழைப்பையும் செலுத்தி, உழைப்பையும் காலமறிந்து செலுத்தி, உழைப்பையும் இடமறிந்து செலுத்தி, நான் சொல்லுகிற இந்த சொற்கள் எல்லாம் திருக்குறளில் அதிகாரங்களாக இருக்கின்றன. காலமறிதல், இடமறிதல், வலியறிதல், இவை ஒவ்வொன்றையும் அறிந்து செயல்படுகிறவன்தான். உழைக்கிற போது எல்லாவற்றையும் அறிந்து அதற்கேற்ப எவனால் செயல்பட முடிகிறதோ அவன்தான் இலக்கை அடைய முடியும். எனவே இத்தனையும் என்கிற இந்த ஆசை என்கிற ஒன்றை சுற்றி இவ்வளவும் இருக்கிறது. அதற்குள் திட்டம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, காலம் இருக்கிறது, இடம் இருக்கிறது, வலிமை இருக்கிறது. இவ்வளவும் சேர்ந்துதான் ஓரிடத்திலிருந்து அடுத்த இடத்திற்கு ஒருவனை கொண்டு போய் சேர்க்கும். எனவே ஒரு முன்னேற்றம் என்பது அத்தனை எளிதானதன்று. ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் நாம் வியர்வை சிந்த வேண்டும். அடிக்கிற காற்றில் பறவைகள் பறப்பது போல, அடிக்கிற காற்றில் சில நேரங்களில் காகிதங்கள் கோபுரங்களில் போய் அமர்ந்து விடுவதைப் போல அது எப்போதாவது நடக்குமே தவிர எப்போதும் நடக்காது. அப்படி நடப்பது நிலைக்கவும் நிலைக்காது. சரியாக முன்னேறுகிறவர்கள்தான் உரிய இடத்துக்கு போய் சேர்வார்கள். எப்போதும் உயரமான இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்பதை விட அங்கே போய் அங்கே நின்று நிலைக்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் ஆசைதான் தூண்டுதல், ஆசைதான் அடிப்படை. எனவே ஆசைப்படுவோம். அந்த ஆசையை சரியாக நம் தேவை அறிந்து, உழைப்பறிந்து அதனை எடுத்து சென்றால் அடுத்த கட்டம் நமக்காக காத்திருக்கும்.